நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. நம்ம கல்லீரல் டீடாக்ஸ் பண்றது, பிளட் டீடாக்ஸ் பண்றது ஓகே. லங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, நம்மளோட உடல்ல ஆக்ஸிஜன் லெவல் நார்மலா இருந்தா மட்டும்தான் நோய்கள் வராமல் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம பிரீத்திங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுறோம். சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம உடல் முழுவதுக்குமே ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லுவோம். உணவு இல்லாமலையோ நீர் இல்லாமலையோ கூட நம்ம இருந்துடலாம். ஆனா நமக்கு மூச்சு இல்லாமல் ஒரு சில மணித்துளிகள், அதாவது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியா நம்ம ஆற்றலை எடுப்பதற்கு ஒரு வழிமுறைனா இந்த உயிர்காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு. இந்த மூச்சையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ லங்ஸ் எவ்வளோ முக்கியமானது இல்லையா? சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா ஒரு ப்ரீத் எடுக்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, உடலில் ஏதாவது பாதிப்புகள், க்ரானிக்காக டிசீஸ் இருந்தாலோ, உங்களுக்கு லங்ஸில் பல்மனரி எடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன், நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நுரையீரலில் நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்பவும் சேரும். எந்த கண்டிஷன்லங்க உங்களுக்கு நுரையீரலில் நீர் கோர்த்தல் அப்படின்ற பிரச்சனை வரும்? அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது நுரையீரல் உங்களுக்கு புத்தம் புதுசாக அப்படியே க்ளீனாக இருக்கிற மாதிரி ஆகிடும். பட் ரெகுலராக இந்த உணவுகள்னு சொல்லும்போது நல்ல சூடான உணவுகளோ, கபம் சார்ந்த உணவுகளோ நம்ம தவிர்க்கணும். அதிகமான கிழங்கு வகைகள், கபத்தை அதிகரிக்கக்கூடிய குளிர்ந்த உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு, உணவு எப்போ செஞ்சாலும் நீங்கள் அப்போ ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் இருந்துச்சுன்னா வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. நம்ம கல்லீரல் டீடாக்ஸ் பண்றது, பிளட் டீடாக்ஸ் பண்றது ஓகே. லங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்றேன்னா, நம்மளோட உடல்ல ஆக்சிஜன் லெவல் நார்மலா இருந்தா மட்டும்தான் நோய்கள் வராமல் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம பிரீத்திங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுறோம். சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம உடல் முழுவதுக்குமே ஒரு சக்தியை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்போ முக்கியமாக சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறை தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றது. நம்ம உடல்ல அந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் காற்றை ஒழுங்குமுறையாக நம்ம மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடுறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். மூச்சை ரொம்ப ஷாலோ பிரீத் தான் இப்போ எல்லாருமே நம்ம பண்றோம். ரொம்ப டீப் பிரீத் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆழ்ந்த ஒரு மூச்சு நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் உடலே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உணவு இல்லாமலையோ நீர் இல்லாமலையோ கூட நம்ம இருந்துடலாம். ஆனால் நமக்கு மூச்சு இல்லாமல் ஒரு சில மணித்துளிகள், அதாவது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஆற்றலை எடுப்பதற்கு ஒரு வழிமுறைனா இந்த உயிர்காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு. இந்த மூச்சையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ லங்ஸ் எவ்வளோ முக்கியமானது இல்லையா? ஸோ இந்த லங்ஸை எப்படி நம்ம செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் கரெக்டாக செஞ்சு உடலை கெடுத்து வச்சுக்கிறோமோ, லங்ஸுக்குமே நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். இப்போ டீப் ப்ரீத் பண்ணுறது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம். ஆழ்ந்த மூச்சு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நுரையீரல் இல்லை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது, ரத்தம் குறைவது, இன்டைஜஷன், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ நமக்கு தலைவலி, இல்லை கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது, ஞாபக மருதி, அல்சிமர், டிமென்ஷியா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் உங்கள் உடலில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது தான் காரணம். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இந்த கொரோனா டைமில் இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப குறையுது. நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். யாருக்கெல்லாம் லங்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்க தான் ரொம்ப எளிமையாக இதுக்கு அட்டாக் ஆனாங்கன்னு சொல்லலாம். அப்போ கொரோனா நமக்கு வைரஸ், அது மட்டும் இல்லாமல் பல தொற்று கிருமிகள் உடல்ல தாக்கி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் வருதுன்னா நமக்கு இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறது, உடல் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது, நுரையீரல் பலம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே ஒரு விஷயம்.
இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். ப்ரீத்திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா ஒரு ப்ரீத் எடுக்கிறது நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ உடலில் ஏதாவது பாதிப்புகள் க்ரானிக்காக டிசீஸ் இருந்தாலோ உங்களுக்கு லங்ஸில் பல்மனரி எடிமா அப்படின்ற ஒரு கண்டிஷன், நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நுரையீரலில் நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்பவும் சேரும். எந்த கண்டிஷன்லங்க உங்களுக்கு நுரையீரலில் நீர் கோர்த்தல் அப்படின்ற பிரச்சனை வரும்னா தீவிரமான நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு சொல்றது. ஸோ தீவிரமான லங் இன்ஃபெக்ஷன் இருந்து, ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆஸ்மா வீசிங் சிவியராக இருக்குது, சிஓபிடி சிவியராக இருக்குது, இல்லை லங்ஸில் ஏதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடு லங்ஸோ நமக்கு ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷன் இருந்தாலோ, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ உடலில் நீர் சேர ஆரம்பித்து நுரையீரலையும் நீர் கோர்த்துக்கும். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன 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 ஏர் பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆல்வியோலையில் காற்று அறைகள். ஸோ இது காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு அறைகளில் நீரால் நிரப்பப்பட்டுடுச்சுன்னா எப்படி காற்று உள்ளே போகும்? அப்போ மூச்சு திணறல் ஏற்படும், நமக்கு செயற்கை சுவாசம் தர்ற மாதிரி ஆகிடும். உள்ளே அப்புறம் இருக்கக்கூடிய தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்தாதாங்க இவங்களால நார்மலாக மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தண்ணியால் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்கு. இல்லை ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஸ்பூட்டம், சளி, அதாவது ஃப்ளூயிட் வந்து நமக்கு கோழை இது ஃபில் ஆகிருக்கலாம், இல்லை திக்காக இருக்கக்கூடிய சளி உங்களுக்கு லங்ஸில் ஃபில் ஆகிருக்கலாம், இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கலாம். இதெல்லாம் போய் அடைச்சிட்டு இருந்ததுன்னா உங்களால் ப்ரீத் காற்றே உள்ளே போகாது. அப்போ இது கூட இன்ஃபெக்ஷனும் சேர்ந்துருந்தா லங்ஸில் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதை எப்படிங்க சரி செய்யலாம்? நுரையீரலை பலப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? நுரையீரலில் நீர் தேங்காமல் இருப்பதற்கு சிலருக்கு வந்து இந்த கேன்சர் செல்கள் இருக்குது, பிரஸ்ட் கேன்சர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஃப்ளூயிட் லங்ஸில் தான் போய் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தேங்கி தேங்கி நமக்கு என்ன ஆகுதுன்னா நுரையீரல் லங் ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனோ, இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகும்போதோ மூச்சையே உள்ளே போகாத ஒரு நிலை இருக்கும். சிம்பிளாக இதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, ஒன்று ஃபஸ்ட்டு கிட்னி ப்ராப்ளமோ இல்லை லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ சரியாகணும் அப்படின்னா லங்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நுரையீரலை பலப்படுத்துவதற்கும் நிறைய ஸ்மோக் பண்ணி நீங்கள் லங்ஸை கெடுத்து வச்சுருக்கீங்க, நிக்கோட்டின் லெவல் அதிகமாக இருக்குது பிளட்டில், ஸோ ஸ்மோக்கிங்னால லங்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதற்கான ஒரு பெஸ்ட்டு டீடாக்ஸ் மெத்தட் என்னன்றதை பார்க்கலாம். நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளி, நீர் இது வெளியேற்ற என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை. இந்த தூதுவளைன்னு சொல்ற இந்த கீரை வகை அருமையான ஒரு காயகற்ப மூலிகை. கபத்தை வேரோடு வெளியேற்றுவதற்கு தூதுவளை, அதுவும் வெண் தூதுவளை அப்படின்னு சொல்லுவோம். தூதுவளையில் நார்மலாக இந்த ஊதா நேரத்தில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர்லேயும் இருக்கும். அந்த வெண் தூதுவளை ஒரு முக்கியமான ஒரு காயகற்ப மூலிகை. ஸோ வெண் தூதுவளை இந்த பொடி கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லை நார்மலாக தூதுவளை பொடி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதை அடிக்கடி தேனில் கலந்தோ இல்லை தூதுவளையை நம்ம வந்து சூப் மாதிரியோ இல்லை நல்லா கொதிக்க வச்சு இதனோட சில மூலிகைகள் சேர்த்து கஷாயம் மாதிரியோ பருகிட்டு வந்தோம்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி உங்களுக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். அடுத்து 2வது முக்கியமான மூலிகை தான் கரிசலாங்கண்ணி. ஸோ இந்த கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறது லிவருக்கு மட்டும் கிடையாது, லங்ஸில் இருக்கக்கூடிய கபத்தை அறுப்பதற்கு முக்கியமான ஒரு காயகற்ப மூலிகை. ஸோ இந்த கரிசலாங்கண்ணிலாம் சாப்பிட்டோம்னா வாந்தி வர செய்யும். அந்த வாந்தியிலே கோழை நமக்கு வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு கோழையை அகற்றுவதற்கு, கபத்தை வெளியேற்றுவதற்கு கரிசலாங்கண்ணி மிக சிறந்த பெஸ்ட் ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். நம்பர் 3 அப்படின்னு பார்த்தோம்னா திப்பிலி. மறக்காமல் இந்த திப்பிலியை வீட்டில் வச்சுக்கோங்க. லங்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வீசிங், ஆஸ்மா இருக்குது, இல்லை லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, டிபி இருக்குன்னா பயப்படவே வேண்டாம். திப்பிலி ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக இந்த திப்பிலி பொடி மட்டும் ஒரு 100 கிராம் உங்கள் கையில் இருந்ததுன்னா 2 மாதங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா லங்ஸ் உங்களுக்கு புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய கழிவுகள், சளி எல்லாமே வெளியேறிடும். திப்பிலியை எப்படிங்க பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி திப்பிலி பொடி மட்டும் வச்சுக்கோங்க. 3 சிட்டிகை அளவு எடுத்து போட்டு தேனில் கலந்து காலை இரவு உணவுக்கு பின் ரெகுலராக சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம். திப்பிலி ரசாயனம் மறக்காமல் இந்த மருந்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ திப்பிலி ரசாயனம்ன்ற மருந்தும் 1/2 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு நாட்பட்ட லங் இன்ஃபெக்ஷனும் நுரையீரலில் நீர் கோத்து இருக்கக்கூடிய
பிரச்சனையும் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை தான் சிற்றரத்தை. இந்த சிற்றரத்தை எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் சிற்றரத்தை சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குங்க. இந்த மருந்து சிற்றரத்தை சூரணம் அப்படின்ற மருந்தையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒன்று திப்பிலி அல்லது சிற்றரத்தை, ரெண்டும் ஒன்றா வேண்டாம், தனித்தனியாக. இது ஒரு 10 நாள் சாப்பிட்டிங்கன்னா அடுத்தது இது ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது நுரையீரல் உங்களுக்கு புத்தம் புதுசாக அப்படியே க்ளீனாக இருக்கிற மாதிரி ஆகிடும். பட் ரெகுலராக இந்த உணவுகள்னு சொல்லும்போது நல்ல சூடான உணவுகளோ கபம் சார்ந்த உணவுகளோ நம்ம தவிர்க்கணும். அதிகமான கிழங்கு வகைகள், கபத்தை அதிகரிக்கக்கூடிய குளிர்ந்த உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு உணவு எப்போ செஞ்சாலும் நீங்கள் அப்போ ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட் இருந்துச்சுன்னா லங்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தேங்கி இருக்கக்கூடிய நீர் உங்களுக்கு வெளியேறும். இந்த 5 மூலிகைகளும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேரோடு நீங்கள் அழிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.